ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி உமன்ஸ் டே. இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பண்ணுறதுக்காக ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் 2-3 ஸ்பூன் போட்டுட்டு அதில் ஜாதி பத்திரி, இது பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி மொக்கு, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கு ஒரு பிரியாணி மசாலா செய்யணும். சோம்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக திண்டுக்கல் தலக்காப்பட்டு பிரியாணிக்கு கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி தான் போடுவேன் இதுக்கு, திண்டுக்கல் தலக்காப்பட்டு பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். ஏன்னா ஒரு 300 கிராம் மட்டனை எடுத்துருக்கிறேன். அதனால் போட்டுட்டு மிளகாத்தூள் நல்லா காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இது வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா பிரியாணி மசாலா, அதை எடுத்து பவுட்ரு பண்ணி அதையும் போட்டுடணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுடணும். அதில் தனியா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி போட்டுடணும். அப்புறம் பாருங்கள், அது நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அதை போட்டு விசில் போட்டு ஸ்டீம் வந்தோடனே விசில் போட்டு 10 சவுண்டு விட்டேன். நல்லா விட்டுட்டு அதை எடுத்து திறந்து பார்த்தா நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. அரிசி பாருங்கள் ஊற வச்சு வச்சுருந்தேன். 3/4 இதில் கிண்ணத்தில் இருக்குதுங்களா, அதை பாஸ்மதி ரைஸை அது ஊற வச்சுருந்த 3/4 கப்புக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றணும். அந்த இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கணக்கு எடுத்துக்கக்கூடாது. இந்த இது மட்டும்தான் 3/4 கப்புக்கு. நல்லா அரிசி முதல்ல போட்டுருவேன், போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவேன். மட்டனை மஞ்சத்தூள் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதனால் அதுவும் போயாச்சு. தயிரும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு 2 விசில் 2 விசில் வந்தவுடனே டக்குன்னு வரும். வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அடுத்து தள்ளி வைக்கணும். இல்லைன்னா அடியிலெல்லாம் கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் திறக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இதாக இருக்கும். எப்பயும் பண்ணுறதை விட கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.